மனம் புதிதாகட்டும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ரோமர் 12:2. நாம் புதிய நல்ல சூழ்நிலைகளை காண விரும்புவது இயற்கையானது. புதிய நன்மைகளையும் புதிய சந்தோஷமான காரியங்களையும் மனம் வாஞ்சிப்பது சகஜமானது. ஆனால் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் புதிதாய் இருந்தால் மட்டும் போதாது. நம்முடைய எண்ணங்களும் மனநிலைகளும் வாழ்வின் இலக்குகளும் புதிதாக வேண்டும். நாம் பழைய பாதைகளில் தொடர்ந்து கொண்டே புதிய தேவ நன்மைகளை எவ்வளவுதான் எதிர்பார்த்தாலும் பலனில்லை. நாம் பழைய வாழ்க்கை முறைகளோடும் குணங்களோடும் மாற்றமின்றி தொடரும்போது தேவன் நம்மை புதிய நன்மைகளை காண செய்ய இயலாது. நமக்குள் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். நமக்குள் தொடரும் ஆகாத பழைய விஷயங்கள் வெளியேற்றப்பட வேண்டும். நம்முடைய பாவ சாயலான பழைய சிந்தனைகளும் உணர்வுகளும் உருமாற்றம் பெற வேண்டும். பழுதடைந்த வாகனத்தின் வெளிப்புறத்தை மட்டும் புதுப்பித்துவிட்டு உட்புறத்தில் பழுதான இயந்திரம் அப்படியே மாற்றப்படாமல் இருந்தால் அந்த வாகனம் நன்றாக ஓட முடியாது. நம்முடைய உட்புற மாற்றங்களை காண காண வெளிப்புறத்தில் நாம் வெற்றிகளையும் மிகுதியாக காண்போம். வாழ்க்கையில் புதியவைகளை காண வாஞ்சிக்கும் நாம் முதலாவது எவையெல்லாம் புதிதாக்கப்பட வேண்டிய நிலைமையில் உள்ளன என்பதை கண்டறிய வேண்டும். எகிப்தில் அடிமைகளாக அவதிப்பட்ட இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாத சூழ்நிலைகளையும் ஆயத்தமாக்கி வைத்திருந்தார். ஆயினும் அவர்களோ பழைய மனநிலை மாற்றவில்லை. பழைய எண்ணங்களும் சிந்தனைகளும் மாம்சீகமான விருப்பங்களும் அவர்களை விட்டு போகவில்லை. புதிய நன்மைகளை நோக்கி அவர்கள் பயணம் செய்த போதிலும் பழைய மனநிலையை தொடர்ந்ததால் அவர்களால் தேவன் வாக்குதத்தம் செய்த நன்மைகளை அடைய முடியவில்லை. தேவனுக்கு உகந்ததல்லாத பழைய இருதயத்தின்படி நடவாமல் தேவனை பிரியப்படுத்தி வாழ்வதற்கேற்ற புதிய இருதயம் வேண்டும். நமக்குள் ஏற்பட வேண்டிய மாற்றங்களுக்கு நாம் போதிய கவனம் செலுத்தாதபடி வாழ்க்கை சூழ்நிலைகளில் மட்டும் மாற்றங்களை எதிர்பார்த்தால் அங்கே நன்மையான விளைவுகள் ஏற்படாது. சிந்தனைக்கு தன்னை திருத்திக் கொள்கிறவனுக்கு கடந்த கால தவறுகள் கூட எதிர்கால நன்மைக்கு துணை புரிகின்றன. ஆமென்.